ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கார்டன் 2840. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு எனக்கு என்ன மெண்டு வந்துச்சுன்னா, மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடு அந்த படத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலேருந்து டிஏபி உரம் போட்டு பெருசாக வளர்த்துருக்காங்க. இப்போ பக்கத்தில் எங்களுக்கு திருவிழா வரப்போகுது. அந்த மல்லிகைப்பூ வச்சு தான் மாலையை கட்டி போட போகிறோம். அப்புறம் யார் யார் ஊர்லெலாம் இப்போ திருவிழா வருதோ கமெண்டில் பண்ணிடுங்க. அப்புறம் யார் யார் வீட்டிலலாம் அது மாதிரி செடி பூக்குதோ அது ரெட் கலர் ஹேட்டாக அமைக்கிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிற ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய கதை தான், உண்மையான கதை. ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து சரியான செடியில் விழுந்துடுறான். இந்த செடியில் விழுந்தோடனே அவங்க அம்மா அவனை தூக்காமல் அந்த செடியை தூக்கி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு யாரும் இல்லை, அது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். நான் சேட்டை எடுத்து அதில் போய் விழுந்தனால தான் சரி போய் தூக்கினான்னாங்க. சரி, உங்கள் வீட்டில் இது மாதிரி யாரெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் போய் செடியை தூக்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா செடி நட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணணுன்னா எங்கள் அம்மா அம்பியாக இருப்பாங்க. அதே நான் போய் செடியை ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அண்ணியெல்லாம் மாறுவாங்க. அதே ஏதாச்சும் ரோஸ் பூத்து நல்லா மனமாக இருந்துச்சுன்னா ரெமோவாக மாறிடுவாங்க. என் பர்த்டேக்கு எங்கள் அம்மா செடி வாங்கி நட்டுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் பர்த்டே வருதோ செடியை வாங்கி நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே எங்கள் ஊர் சாமி, இந்த தோளுக்காக தான் இந்த மாலை ஏங்குது, திருவிழா கச்சேரி எப்போது, பூவை தொடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே எங்கள் ஊர் சாமி. இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பரோட்டா. Same time the stars